ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஃபீஸ் விலாகுங்க. ஜாலியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிட்டு இருந்தேன். என்ன 3 நாள் ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி தூங்கி பாதி தூங்காமல் பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம பாதி மேக்கப் போட்டு பாதி போடாமல் பாதின்னு அடிச்சு பண்ணு ஓடனா நான் பாட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தேன் பஸ்ஸில். திடீர்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என்னங்க வரலையா அப்படின்னு கேட்குறான். டைமை பார்த்தா மணி ஆகிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லி இடடே பிடிச்சி வைடி வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி ஓடு அடிச்சு பண்ணு ஓடி போய் அப்படியே கேப் ஏறி ஆஃபீஸ் வந்து சேர்ந்தேன். போட்ட மேக்கப் எதையுமே காணும். மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி நம்மக்கிட்ட இன்னொரு செட் எடுக்கமே, அதை எடுத்து அப்படியே மேலே அப்போல்லாம் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு மறுபடியும் உள்ளே போய் வேலை பார்த்துட்டு இருந்தால் வயிற்றுலேருந்து ஒரே சத்தம் கடபடா கடபடா கடபடான்ட்டு. என்னென்னு பார்த்தா மணி 7:30 எப்போவுமே சாப்பிடுவாள், போய் சாப்பிடுன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வயிறு எனக்கு நல்லது பண்ணியிருக்குங்க. சரின்ட்டு எப்போமெல்லாம் போய் வெளில போய் பப்ஸா ஆர்டர் பார்த்தா குண்டா இருக்க பப்ஸா நீன்னு பார்த்து சப்பையாக இருந்தது. வீடியோக்காக டீசெண்ட் எடுத்து வாயில் வச்சுட்டு வீடியோ கட் பண்ணோடனே பிரித்து மேய்ஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் மறுபடியும் வேலைன்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் வயிற்றுலேருந்து ஒரே சத்தம். இதெல்லாம் வயிறா என்னது இது சே அப்படின்னு நினச்சிருந்தா மறுபடியும் மணி 9 ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிடுமா சொல்லி அக்கறையாக சொல்லிச்சு. சரின்ட்டு எங்கள் அம்மா கட்டி கொடுத்த இட்லியை வேர்க்கலை சட்டு நல்லா முஜுக்குன்னு சாப்பிட்டு கையை கழுவிட்டு வெளியே வந்து பார்த்தா வெண்டிங் மிஷின் என்ன பார்த்து ராரா அப்படின்னு கூப்பிடுதுங்க. என்ன நம்மளை பார்த்து இப்படி கூப்பிடுதே சொல்லி கிட்ட போய் பார்த்தா புதுசாக கேக் வந்திருக்கு போல். விடுவோமா, நம்ம வாங்கிட்டோம்ல. அதை வாங்கிட்டு சுகர் கட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை வெறுப்பேற்றி நல்லா முஜுக்குன்னு சாப்பிட்ட மறுபடியும் வாஷ்ரூம் போய் பார்த்தா போட்ட மேக்கப் எதையுமே காணும். சே என்னடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி தான் இருக்குது. சரி என்னவோ பரவாயில்ல அப்படின்ட்டு மறுபடியும் நிப்பான் பெயிண்ட் டப்பாவை எடுத்து மேலே அப்பெல்லாம் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு உள்ளே போய் வேலை பார்த்துட்டே இருந்தால் ஏதோ மிஸ் ஆகுதே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. என்னென்னு பார்த்தா மணி 2 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் டீ குடிக்க போலியே சே அப்படின்னு மணி ஆகிடுச்சிங்க. பரவாயில்ல, இதுக்கப்புறம் டீ குடிச்சு என்ன பிரயோஜனம், வீட்டுக்கு கிளம்புவோன்ட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக வெளில வந்து பார்த்தா மதியானம் வரும்போது புது வீடு கட்டின மாதிரி வரேன். போகிறப்போ 10 வருஷம் கழித்து பார்க்குற வீடு மாதிரி இருக்கேன். லைக் போட்டு போங்க.